ஹாய் அர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுற இந்த எபிசோட் ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கல. சாரி. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த பார்ட்டில் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஜங்குக்கோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் செய்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, இன்க்ளூடிங் யூ. ஆனால் ஜங்குக் மட்டும் ரொம்ப சோகமாகவே இருக்காரு. ஜங்குக்கோட அம்மா என்னடா ஆச்சு, ஏன் முன்னே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பேசுறதுன்னே தெரியாம, இல்லம்மா கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்புறம் நைட்டு உங்களுக்கு எஃப்என்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அதை பத்தி. நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா குளிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு போய் நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. ஜங்குக்கா வேண்டா வெறுப்பா புள்ள பெத்து காண்டாமிருகம்னு பேர் வச்சோங்கிற மாதிரி வராரு. அவரோட ரூம்ல பார்த்தா நீங்க நல்லா அவரோட பெட்டவே ஆக்குபைட் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு, கடைசியில் என்னோட ப்ரைவசியும் போச்சா, எப்படி படுத்திருக்கான்னு பாரு, இன்னைக்கு என்னன்னே தெரியாம எப்படி படுத்திருக்கான்னு பாரு, சின்ன குழந்தைடாவா, அவளை கொண்டு என்னோட கையில கொடுத்துட்டீங்களடா, நான் எப்படிடா அவளை வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே பெட்ல உட்காராரு. கொஞ்ச நேரம் அப்படியே ஜங்குக் தலையில கை வச்சு உட்காந்துருக்காரு. திடீர்னு ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு கால் பண்றாரு. ஜிமின் நல்லா குப்பர் அடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் ஃபோன் பண்ணதை எடுத்து பார்த்துட்டு, இவன் எதுக்குடா இப்ப கால் பண்றான், இப்ப நம்ம ஃபோன் எடுத்தோம் அது ரொம்ப தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு படுத்து தூங்கிறாரு ஜிமின். உடனே ஜங்குக்கு மச்சான் நீயுமாடா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு உடனே வீக்கு கால் பண்றாரு. வீக்கு தான் என்னோட விஷயமும் ஜங்குக்கோட விஷயமும் ஒண்ணுமே தெரியலையே. உடனே ஃபோன் எடுத்துருவாரு. ஃபோன் எடுத்துட்டு, டேய் மச்சான், இப்ப நீ ரொம்ப பிஸியா இருக்க வேண்டிய டைம் ஆச்சே மச்சான், இப்ப எதுக்குடா எனக்கு கால் பண்ணிருக்க? ஓஹோ, எனி டவுட்ஸ்? ஐயோ, எனக்கு இதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மச்சான். நீ வேணா ஜிம்மிக்கு கால் பண்ணி கேளு, அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உன் டவுட்ஸ் எல்லாம் அவன் கிளியர் பண்ணி வைப்பான். பாத்துடா, பாவண்டா ஒயனு அப்படின்னு சொல்றாரு. மச்சான் வாய உடைச்சிருவேன், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்றாரு. என்ன மச்சான்? டேய் கிளம்பி வாடா, வெளியே போலாம். வெளியவா? இப்போவா? இது நீ டேய் மச்சான், இன்னாத்திக்கா இப்பதானா வீட்டுக்கு வந்த, செம்ம டயர்டா இருக்குடா, கிளம்பி வாடா, என் வேதனை புரியாம நீ இது பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்னு ஜங்குக்கு சொல்றாரு. உடனே வியந்துட்டு, சரி ஓகே மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஜங்குக்கு விய ஒரு பீச் சைடுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுவாருன்னா, கார் எடுத்துட்டு வந்துட்டு பீச் சைடு வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வியும் போறாரு. போய் ஜங்குக்கோட சொல்றல, என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்காரு. அவர் மூஞ்சில ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. இதை பார்த்துட்டு, என்னாச்சுடா, ஏன்டா இப்படி மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, தெரியாத மாதிரியே கேட்காதடா டே அப்படின்னு மச்சான் நீ நல்லா நடிக்காதடா, நீ பிரியாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒயனை கல்யாணம் பண்ணிட்ட பாத்தியா, எனக்கு தெரியும்டா, நீ ஒயன் மேல அவ்வளோ கேர் எடுத்து பண்ணும் போது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்றாரு. டேய் நீயும் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க, அவன் மேல நான் கேர் எடுத்து பண்றேன்னா, அவ சின்ன வயசுல இருந்து எங்க வீட்லயே வளர்ந்த ஒரு குட்டி பொண்ணுடா, எனக்கு அவளை அப்படின்னு. உடனே குட்டி பொண்ணா? டேய் அவ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாடா, அவ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு சின்ன பொண்ணுதான். எங்க வீட்லயே வளர்ந்து எங்க வீட்லயே என் கண்ணு முன்னாடியே விளையாண்டுட்டு அழகா தெரிஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அவளை எப்படிடா என்னோட ஒய்ஃபா பார்க்க முடியும்? டேய் மச்சான், இனிமே இப்ப சொல்லி என்னடா பண்ண போத, எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, இனிமே நீ அக்செப்ட் பண்ணிக்கோடா. அக்செப்ட் பண்ணிக்கிறதா? அவளுக்கும் எனக்கும் ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு மச்சான். என் லைஃபை விடு, அந்த சின்ன பொண்ணோட லைஃபை நீ யோசிச்சு பார்த்தியா? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவன் மண்டையை கழுவி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவளுக்கு இன்னொரு 10 இயர்ஸ் போனதும் அவளுக்கு ஒரு 30 இருக்குல்ல, எனக்கு ஒரு 45 50 இருக்கும். எல்லாரும் என்னை அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. அவள் அப்போ நினைப்பா, இப்படி நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, நம்ம லைஃபே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உனக்கு புரியுதா? அவள் லைஃப்ல இன்னும் எவ்வளவோ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குடா. அவளை நான் எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன், சம்டைம்ஸ் அடிக்க கூட செய்வேன். ஏன் தெரியுமா? அவ எப்பவுமே என் கண்ணுக்கு குழந்தையாவே தான்டா தெரியவா. அதனாலதான் நான் அவளை அப்படியெல்லாம் பண்ணுவேன். பெரிய பொண்ணா நான் பார்த்ததே கிடையாதுடா. அவளை எப்படி நான் என்னோட ஒய்ஃபா பார்க்க முடியும் சொல்லு? அவ நல்லா படிக்கணும், ஸ்டடீஸ்ல நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அப்ராட்ல போய் ஹையர் டிகிரிஸ் எல்லாம் பண்ணணும், அவளை நல்லா படிக்க வைக்கணும், நிறைய இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் அவ தெரிஞ்சுக்கணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மற்ற பொண்ணுங்க மாதிரி அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன்னா,
அவளோட லைஃப் பத்தி நான் மிகப்பெரிய ஒரு கனவே கண்டு வச்சிருக்கேன். அவள இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளோட லைஃப் தான்டா போகும். யோசிச்சு பாருடா. இன்னியும் ஒரு 10 இயர்ஸ்ல நான் பாக்குறதுக்கு அங்கிள் மாதிரி ஆயிருவேன். ஆனா அவ அப்பா ரொம்ப யங்கா இருப்பா. அப்ப அவ ஃபீல் பண்ணுவா. இப்படி அநியாயமா ஒரு வயசானவருக்கு நம்மள விடச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அவ ஹாப்பியா இருக்க மாட்டா மச்சான். புரிஞ்சுக்கோ. இப்ப சின்ன பொண்ணு. அவ மைண்ட மாத்தி பண்ணி வச்சுட்டாங்க. அவளுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியாது. அவ ஹாப்பியா இருக்கணும். அவ லைஃப் நல்லா ஹாப்பியா இருக்கணும். டேய், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது ஜங்குக். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்றதுக்கு பாருடா. ஜங்குக் உடனே வியோட கலர் பிடிச்சு, எப்புட்றா? எப்படி என்னால வாழ முடியும்? அவளை என்னால பார்க்க முடியல அந்த மாதிரி. பார்க்கவும் மாட்டேன். அவ எப்பவுமே என்னோட குட்டி வாயன்தான். அவளை நான் மிரட்டுவேன், திட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா நான் அந்த மாதிரி அவளை பார்த்ததே கிடையாது வி. என்னால முடியல. எங்க வீட்லயும் என்னால இது பேச முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு லவ் இருக்கு வி. அது உனக்கு தெரியும் தானே? நீயும் ஜிமினும் தெரியாத மாதிரி எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க. உடனே வி இருந்துட்டு ஜங்குக்க ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு, டேய் மச்சான், நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லடா. எப்படிடா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அவன் என்னோட குட்டி போயன்றா. அவளை நான் எப்படி ஒய்ஃபா பார்க்க முடியும் அப்படின்னு ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் மச்சான், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி வி சொல்றாரு. ஆமா மச்சான், சொல்யூஷன் இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு ஜங்குக்கு சொல்றாரு. உடனே வி இருந்துட்டு டக்குன்னு அதை கேட்டு ஜங்குக்கு, என்ன சொல்யூஷன் சொல்றா, உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, ஒயன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் அவளை அப்ராட் அனுப்பிடுவேன் டிவோர்ஸ் கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வி ஷாக் ஆகி, டிவோர்ஸா மச்சான்? டேய் ஆமாடா. அவள்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்குவேன். சொல்லி புரிய வச்சு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அப்ராட் அனுப்பி வச்சிருவேன். அப்ராட் போயிட்டான்னா படிப்பு, ஸ்டடீஸ், அங்க இருக்க கல்ச்சர்னு சொல்லிட்டு மறந்துடுவா. இந்த 1 இயர்க்குள்ள நான் பிரியா கிட்ட என்னோட லவ் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி வீட்டுல சொல்லி கல்யாணமும் பண்ணிக்குவேன். இது ஒரே வழிதாண்டா இருக்கு அப்படின்னு வியை பார்த்து ஜங்குக்கு சொல்றாரு. உடனே வியும், சரி மச்சான், உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பீச்ல பேசிட்டு அவங்க சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நீங்க கண்ணு முழிச்சு அப்படியே எந்திரிச்சு உட்காருறீங்க. தலையெல்லாம் களைஞ்சு பேக்காட்ட அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு பாக்குறீங்க. உங்க ரூம் இல்ல. உடனே உங்களுக்கு ஷாக்கு. சுத்தி முத்தி பாக்குறீங்க. அங்க இருக்கிறது ஃபுல்லா ஜங்குக்கோட போட்டோஸ், ஜங்குக்கோட ஸ்டெப்ஸ், ஜங்குக்கோட பொருள். அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க. உடனே ஒயன், உன் கனவுல கூட நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்ட. நீ ஜங்குக் மாமா ரூம்குள்ள, ஜங்குக் மாமா பெட் மேல, ஜங்குக் மாமா ஒய்ஃபா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி ஒரே குஷி உங்களுக்கு. அப்படியே பல்ல பல்ல காமிச்சிட்டு ஷை ஆயிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்ப திடீர்னு பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜங்குக்கு வெளியில வந்து உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு தன்னை பாட்டுல சிரிச்சுட்டு உட்காந்துருக்க, எந்திரிச்சு போய் சீக்கிரம் கிளம்பு, காலேஜ் போக வேணாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க வந்துட்டு, காலேஜா? அத்தை இன்னும் 2-3 நாளைக்கு நான் காலேஜ் எல்லாம் போக வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்காட்டி, 2-3 நாளைக்கா? 2-3 நாளைக்கு காலேஜ் போகாம இருந்து என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போய் குப்பையில போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? எந்திரிச்சு போய் கிளம்பு. அத்தை சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு காலேஜ் கட் அடிக்கணும்னு நினைச்ச அப்படின்னு ஜங்குக்கு சொல்றாரு. உடனே, இல்ல இல்ல நான் கிளம்புறேன், சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறீங்க. அப்ப ஜங்குக்கு நீங்க பார்த்துட்டு, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மள மதிக்க மாட்டேங்கிறான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள மதிக்க மாட்டேங்கிறானே, ஐயோ ஏதாவது சொன்னையா? இல்ல மாமா, இதை வந்தாரு குளிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அப்போ ஜங்குக்கு திடீர்னு, இல்ல இங்க வா அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேந்த பேந்த முடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னது மாமா அப்படிங்கிறீங்க. பெட்ல என்னது அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பாக்குறீங்க, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு காட்டி, காலையில எந்திரிச்சல, நல்லா படுத்து தூங்கணும்ல, பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு தெரியாது, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற, இன்னும் காலையில எந்திரிச்சது பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு தான் போகணும்னு தெரியல, எடுத்து மடிச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அது மெயினாண்டி உன் ஸ்டஃப்ஸ நீ தான் பாத்துக்கணும், எடுத்து மடிச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க வேக வேகமா எடுத்து மடிச்சுட்டு, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து மடிச்சு வச்சுட்டு, என்னோட வேலையை நான் தான் பார்க்கணும், கரெக்ட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடிச்சு வச்சுட்டு போறீங்க. என்னதான் மனசுக்குள்ள நீங்க வந்து ஜங்குக்கு மேல கடும் கோவத்துல இருந்தாலும் வெளியே மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு
வேகமா போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து கிளம்பி கீழே வரீங்க. உங்களுக்கு முன்னாடியே ஜங்குக்கும் கிளம்பி கீழே வந்துடுறாரு. வந்துட்டு நீங்க ஜங்குக்கோட அம்மா 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்கா? நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்க ஒரு பர்சன் இப்பதான் வராரு மேல இருந்து. அப்படியே எல்லலலலலலலலலா, எல்லலலலலலலலான்ட்டு. அது வேற யாரும் இல்ல, ஜின் தான். நீங்க உடனே ஜின்ன பார்த்துட்டு, ஐயோ இவனுக்கு வந்த வாழ்வ பாரு அப்படின்னு சொல்லிட்டே வேண்டாம் வெறுப்பா நீங்களும் சாப்பிட்டு இருக்கீங்க. ஜின் கீழே வந்து, குட்டிச்சான் தான் இன்னும் காலையில நல்லா கொட்டிட்டு இருக்க, சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு, ஹாய்டா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்றாரு. அப்படின்னு ஜங்குக்கும் சொல்றாரு. உடனே ஜங்குக்கோட அம்மா இருந்துட்டு, ஜின் விளையாண்டுட்டு இருக்காதடா, போய் கிளம்பு, நீயும் ஜங்குக்கு இன்னைக்கு மறை வீட்டுக்கு போகணும், ஒயன் நீயும் போய் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒயன் இருந்துட்டு, அதான் காலேஜ் போகணும், மாமா இன்னைக்கு என்ன காலேஜ் போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காலேஜா? டேய் ஜங்கு, இன்னைக்கு நீங்க 2 பேரும் மறு வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவ ஸ்டடீஸ் எல்லாம் என்ன ஆகுறது? ஜின்னும் லாராவும் வேணா போகட்டும், நானும் ஒயனும் ஈவினிங் வேணா போய்க்கிறோம், மார்னிங் அவ காலேஜ் போகட்டும், அவளை படிக்க வேணாம்லாம் சொல்லாதீங்க, இன்னைக்கு கொஞ்ச நாள்ல செமஸ்டர் வேற வரப்போகுது, அவ ஸ்டடீஸ்ல கவனமா இருக்கணும், புரியுதா ஒயன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அங்க பேசல மட்டும் சாஃப்டா பேசுறா, ஓகே அப்படின்னு சொல்றீங்க. உடனே ஜங்குக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின்னை பார்த்து, ஜின் நான் கிளம்புறேன், ஒயனை கொண்டு போய் காலேஜ்ல விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜின் வந்துட்டு, டேய் அண்ணா, இவ்வளோ நாள் நான் கூட்டிட்டு போய் விட்டேன், ஓகே, இனிமே உன் ஒய்ஃப் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜின் சொல்றான். உடனே ஜங்குக் ஜின்னை பார்த்து முறைச்சிட்டு, எனக்கு டைம் ஆச்சு, நீயே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே லாரா வந்துட்டு, ஜின் அவரவே கூட்டிட்டு போக சொல்லு, நம்ம இன்னைக்கு மறு வீட்டுக்கு போகணும், நீ என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு, போற வழியில அப்படியே ஒயனை காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க, எனக்கு டைம் ஆச்சு, ஒயன் நீ அவங்க கூட போயிரு, அம்மா அவளை கிளப்பி விட்டுருங்க, காலேஜ் போகாம அவ கட்டடிச்சிட்டு போறா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யாரும் மூஞ்ச கூட பார்க்காம கடகடன்னு கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கா ஒரே சங்கடமா போயிடுச்சு, என்னடா இவரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்க மூஞ்சி தொங்க போட்டுக்கிறீங்க. உடனே ஜின்னு வந்துட்டு, சரி சரி குட்டிச்சான் தான், அவனை பத்தா தெரியும்ல, மூஞ்சி தொங்க போடாத, எந்திரிச்சு வா கிளம்பி போலாம், அப்புறம் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்களும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படியே போறீங்க. நீங்களும் ஜின்னும் காலேஜுக்கு கார்ல போயிட்டு இருக்கீங்க. அப்ப ஜின்னு இருந்துட்டு, ஏய் ஒயன் குட்டிச்சாதான் நைட்டு ஜங்குக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பேசினானா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, அவர் வரக்குள்ளே நான் படுத்து தூங்கிட்டேன். படுத்து தூங்கிட்டியா? நேத்து என்னன்னு உனக்கு தெரியுமா குட்டிச்சாத்தா அப்படின்னு கேக்குறாரு. என்னவா இருந்தா எனக்கு என்ன, சரியான டயர்ட், நான் அதனால படுத்து தூங்கிட்டேன், ஜங்குக் மாமா வரக்குள்ளே நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. உடனே ஜின்னு வந்துட்டு மனசுக்குள்ள, ஐயோ டே அண்ணா, சாரிடா, என்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு பிடிச்சி உனக்கு தலையில கட்டி வச்சிட்டேன், இதனாலதான் நீ காலையில உருண்டுட்டு போனியா, இது தெரியாம நான் வேற உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனேடா அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. நீங்க உடனே, ஜின் ரூட்டை பார்த்து ஓட்டு அப்படிங்கிறாரு. உன்னை போய் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருன்னு சொல்லிட்டு தலையில ஒரு தட்டு தட்டிட்டு ஓட்டிட்டு இருக்காரு. காலேஜுக்கு வந்துருது. எப்பவும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நீங்க கார் விட்டு இறங்குனது பார்த்துட்டு, ஹே ஒயன் அப்படிங்கிறாங்க. பின்னாடியே ஜின்னும் இறங்கி வராரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஒயன் நீ சொல்லுவியே உங்க ஜங்குக் மாமா இவரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நீங்க வந்துட்டு சொல்லலாம்னு வரீங்க, அதுக்குள்ள ஜின், ஹாய், ஐ எம் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின், நான் வந்து ஜங்குக் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இவர் எங்க சின்ன மாமா ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜின்ட்ட வழிறாங்க. உடனே நீங்க வந்துட்டு, ஓகே மாமா கிளம்புங்க அப்படின்னு சொல்றீங்க. ஜின் உங்களை ஆச்சரியமா பாக்குறாரு. அப்புறம் வாங்கடி போலாம், பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. ஆனா அவங்க ஜின்னோட அந்த மேஜிக் ஃபேஸ்ல மயங்கி நின்றுட்டு இருக்காங்க. இந்த வாங்கடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்க. உடனே பொறாம பிடிச்சவ அப்படின்னு ஜின்னு மனதில் நினைச்சிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. அப்படியே இங்க ஜங்குக் சைடு பார்த்தா ஆபீஸே கலவரமா இருக்கு. ஜிமினும் டேவும் அப்படியே பேபன் முடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அதை தூக்கி போட்டு உடைக்கிறாரு, இதை தூக்கி போட்டு உடைக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா பிரச்சனை, எதுக்குடா ஆபீஸே 2 ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் கேக்குறாரு. என்ன பிரச்சனையா, எதுனே உனக்கு தெரியாதா மச்சான், தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் நானும் ஒயனும் மறு வீட்டுக்கு போகணுமா, மறு வீட்டுக்கு, அவளை டேய் அப்படின்னு சொல்றாரு. உடனே வி வந்துட்டு, டேய் மச்சான் நீ 1 இயர் தான்டா அப்படின்னு வி சொல்றாரு. உடனே ஜிம்மி வந்துட்டு, 1 இயரா, என்னடா 1 இயர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் ஜிமின் கிட்ட வி சொல்றாரு. ஜிமின்கா சரியான ஷாக்கு. நீங்க அன்னைக்கு சும்மா மாமா ஏதோ சண்டை கட்டிடுவாரோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே அழுதிங்க. இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க அவ்வளவுதான். ஜிமின் வந்துட்டு, டேய்
இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி வீட்ட கேக்குறாரு. டேய் அவன் நேத்து தானே என்கிட்டயே சொன்னான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குதிரி என் பிரச்சனைக்கு வாங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே வந்துட்டு பாத்துக்கலாம் மச்சான். இன்னும் 1 இயர் இருக்குல்ல. அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜிமின் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. உடனே ஜிமின் கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவா சொல்றாரு. அப்ப வந்து ஜிமின் வந்துட்டு மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ ஜங்குக் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இருந்துட்டு சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒயன் ஜங்குக்க லவ் பண்றாடா அப்படின்னு சொல்றாரு. இருந்துட்டு என்னடா சொல்ற? அவ சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாளாமாண்டா. ஆனா அவகிட்ட இன்ன வரைக்கும் நான் சொன்னதே இல்ல. கடவுளா பார்த்து ஜங்குக் மாமாவை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு ரொம்ப அழுதாடா. நான் அதனாலதான் உன்கிட்ட கூட எதையுமே சொல்லாம அப்படியே அந்த மேரேஜ் நடக்கட்டும்னு விட்டுட்டேன். பிரியா வந்து அவனுக்கு வேணாம்டா. பிரியா ஒரு சரியான ரெட் ஃபிளாக். அவ ரொம்ப மோசம். அத ஜங்குக் கிட்ட சொன்னா அவன் மனசு கஷ்டமாயிரும்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் நான் சொல்லாமயே இருந்தேன். ஆனா அவன் பிரியாவை விடுற மாதிரி தெரியல. நம்ம 2 பேரும் எப்படியாவது ஜங்குக்கு ஒயன் கூட சேர்த்து வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. அது கேட்டது என்னடா சொல்ற? பிரியா ஒரு சரியான ரெட் ஃபிளாக்கா? ஆமாண்டா. அவ கேரக்டர் சரியில்லை. ஜங்குக்கு அவளை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் லவ் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரியாவை பத்தி நிறைய விஷயங்கள் கேதர் பண்றப்போ அவளோட ஃபேமிலி அவளை பத்தி எல்லாம் விசாரிச்சப்போ பிரியாவோட கேரக்டர் சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனாலதான் பிரியாவை நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வேற ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற மச்சான் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்றோம். என்னடா சொல்ற? ஆமா ஜங்குக் சொன்னா கேட்க போறது கிடையாது. எப்படியாவது அவளை இந்த ஆஃபீஸ் விட்டு நம்ம வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனா ஜங்குக் வந்து இதுல தலையிடவே கூடாது. அதை நீ பாத்துக்கோ மச்சான்னு கிட்ட சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க ஜங்குக்கா ஆஃபீஸ் ஃபுல்லா பிரியாவை தொலைவுறாரு. இப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் டைம் ஜிமின் ஜங்குக் 3 பேரும் ஒரு கெஃபேல உட்காந்து காஃபி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் சொல்றாரு, பிரியா ஏன்டா இன்னைக்கு வரல? கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குடா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஜிமினும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறாங்க. தெரியலையே மச்சான். சரி விடு நாளைக்கு வந்துருவா. உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜேகே வந்து ஆஃபீஸ் போறாரு. அப்ப போனதும் பிரியா ரிசைன் பண்ணிட்டு போன விஷயம் எப்படி ஜங்குக்கு தெரிஞ்சிருது. உடனே ஜிமினையும் பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க 2 பேரும் தெரியலடா. எப்ப ரிசைன் பண்ணிட்டு போனானே தெரியல. ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. நாங்க இமெயில் பண்ணி பார்த்தோம், ஃபோன் பண்ணி பார்த்தோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜங்குக் தலையில கை வச்சுட்டு நான் எப்படி ஒயனை சமாளிக்க போறேன்னு தெரியல. பிரியா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. இதுல இவ வேற ரிசைன் பண்ணிட்டு போறா. இவளை வேற கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ல உட்காந்துக்கிறாரு. ஜிமினுவியும் அங்கிருந்து போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா பாரிஸ்ல இருக்க ஜங்குக்கோட கம்பெனில மிகப்பெரிய லாஸ். ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து இதாயிருது. அது வேற அவருக்கு தெரிய வருது. பார்த்தா அவருக்கு 3 பக்கம் 3 பிரச்சனை. உங்களையும் சமாளிக்கணும், பிரியாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை எப்படியாவது போய் இது பண்ணி விடணும். உடனே ஜிமினியும் கூப்பிடுறாரு. டேய் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாரிஸ்ல இருக்கிற கம்பெனி வேற சரியான லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதை யாரா போய் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கேக்குறாரு. உடனே ஜிமினும் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நாங்க 2 பேரும் அதை போய் பாத்துக்கிறோம். நீ இங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. உடனே திரும்பி ஷாக்கா பாக்குறாரு. ஆமாடா நானும் போறோம். நீ இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியும் ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போறாரு. ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கனால வீட்டுக்கு கிளம்பி போறாரு. உடனே இருந்துட்டு டேய் என்னடா சொல்ற? நம்ம 2 பேரும் இங்க இல்லைன்னா அவன் ஒயன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான்டா. அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஒயன் மனசு கஷ்டப்படும் அவன் சொல்ல மாட்டான். அப்புறம் பிரியாவை தேடி கண்டுபிடிச்சிட்டானா பிரியா பாரிஸ்ல தான்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்றான். என்னடா சொல்ற? ஆமா பிரியா பாரிஸ்ல தான் இருக்கா. அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றா. பிரியா அங்கிருந்து இங்க வராம நம்ம பாத்துக்கலாம். மிச்சத்தையெல்லாம் ஒயன் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இவளா ஸ்மெல் பண்றாங்க. இப்ப ஜங்குக் இருந்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறாரு. அப்படியே உங்க டேஸ் போகுது. ஜங்குக்கும் அவரோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்றாரு. நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. 6 மாசம் 7 மாசம் அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலா ஜங்குக்கு எப்பவும் போல உங்களை திட்டுறது, மிரட்டுறது, படின்னு சொல்றது இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு.
பாசமாவோ, லவ்வோடவோ எதுவுமே அவர் உங்ககிட்ட பேசுறதே கிடையாது. ஆனா, நீங்க அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து ஜங்குக் இப்படிதான் அப்படின்னு தெரியும். அவரு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற தைரியத்துல நீங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கிறதே தெரியாம, ஜங்குக்கா எப்படியும் இந்த 1 இயர்க்குள்ள நான் பிரியாவ கண்டுபிடிச்சிருவேன்டா அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் வேற வருது. அப்ப நீங்க பெருசா பிளான் பண்றீங்க. எப்படியாவது மாமாவ கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு உங்களுக்கு பெரிய பல்ப் ஒண்ணு எரியுது. ஜிமினும், வியும் பாரிஸ்ல தானே இருக்காங்க. நம்ம ஏன் அங்க போக்கூடாது அப்படிங்கிறீங்க. பின்விளைவுகள பத்தி கொஞ்சம் கூட தெரியாம, உடனே ஜங்குக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் வராரு. வந்ததும் அவர்கிட்ட நீங்க கேட்குறீங்க, "பாரிஸ் போலாம் ஹாலிடேஸ்க்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் இருந்துட்டு, "ஜிமினும், வியும் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி மேல கொண்டு வரக்கு. நம்மளும் கொஞ்ச நாள் போனா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கா சரியான ஹாப்பி. பாரிஸ் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்க கால் பண்றீங்க ஜிமினுக்கு. ஜிமினுக்கு கால் பண்ணி, "ஹாய் ஜிமினா, என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஜிமின் வந்துட்டு, "சொல்லுடி வாயாடி, நாங்க 2 பேரும் இப்பதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரூம்க்கு வந்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்றான். "உங்க 2 பேத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. "என்ன சர்ப்ரைஸ் ஜிமினா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "நானும் மாமாவும் ஹாலிடேக்கு பாரிஸ் வரப்போறோம் ஜிமின்" அப்படின்னு சொல்றீங்க. உடனே ஜிமினுக்கு சரியான ஷாக்கு. "என்னடி சொல்ற? நாங்க இன்னைக்கு நைட்டே கிளம்ப போறோம். நாளைக்கு மார்னிங் அங்க வந்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நைட்டே கிளம்புறீங்களா? முன்னாடியே சொல்லாம இப்ப சொல்றீங்க? மாமா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன கட் பண்ணிடுறீங்க. உடனே ஜிமின்கா என்ன சரியா தூக்கி வாரி போடுது. உடனே வீக்கு கால் பண்ணி, "டேய் உடனே ரூம் கிளம்பி வாடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வியும் கிளம்பி வந்ததும் ஜிமின் சொல்றான், "டேய் ஒயனும் ஜங்குக்கும் பாரிஸ் வர்றாங்களாமாடா ஹாலிடேஸ்க்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரி வரட்டும்." "டேய் என்னடா இங்க பிரியா இருக்காடா" அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்றான். "ஐயையோ! ஆமாடா பிரியா வேற இருக்காடா." பிரியாவ ஜங்குக் பார்த்தா கதையே கந்தலாயிரும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு 2 பேரும் முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஜிமின் வந்துட்டு, "ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவன ஆஃபீஸ் பக்கமே விடக்கூடாது. ஹாலிடேஸ்க்கு வரானா, பாரிஸ சுத்தி பார்க்க வச்சு 2 பேத்தையும் அப்படியே பேக் பண்ணி விட்டுறணும். ஆஃபீஸ் வந்தா தானே பிரியாவ பார்ப்பான்." அப்படின்னு சொல்லி ஜிமினும் வியும் பிளான் பண்றாங்க. இங்க நீங்களும் ஜங்குக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட் வந்துட்டு ஃப்ளைட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ளைட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க நெறைய பேரு ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்றத கிஸ் பண்ணிட்டு, அப்படியே ஏர்போர்ட்லயே ஒரு மாரி ஒரு லவ்வபுல்லா இருக்கும் தெரியுமா? அந்த மாரிலாம் அங்க நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் அப்படியே நீங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து ஃபோன்ல பேசிட்டே இருக்காரு. ஃபோன்ல பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறீங்க. இவ்ளோ நாள் உங்களுக்கு வந்து அந்த மாரி எந்த ஒரு ஃபீலுமே அவர் மேல வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அவர பார்க்கும்போது சம்திங் பட்டர்ஃப்ளைஸ்லாம் உங்க வயித்துக்குள்ள பறக்குது. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவரோட லிப்ல இருக்கிற அந்த ப்ரெஸ்ஸிங் அதையும் பார்க்குறீங்க. அது இப்படி முன்னாடி முன்னாடி அவர் லிப் அவுட்டியா வந்துட்டு வந்துட்டு போகுது பேசும்போது. அதெல்லாம் நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்கிறீங்க. அந்த லாங் ஹேர் அந்த காத்துல பறக்கறக்கு, அந்த பிளாக் கலர் ஷர்ட்ட அப்படியே மடச்சு விட்டுட்டு, அந்த ஏர்போர்ட்ல அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு, பேசிட்டே டைட் ஃபிட் பேண்ட் போட்டுட்டு நடந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்ச் பை இன்ச்சா நீங்க ரசிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. சம்திங் என்னமோ நடக்குது உங்களுக்குள்ள. பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது வயித்துக்குள்ள. இவ்ளோ நாள் லவ் இருந்துச்சு. ஆனா, இந்த மாரி உங்களுக்கு ஃபீல் தோணுனதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு உங்களுக்கு அவர பார்த்து அந்த மாரி ஒரு ஃபீல் வருது. உடனே நீங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்டு கம்முனு உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு வராரு. "சரி வா, இன்னும் ஃப்ளைட் 1/2 அன் ஹவர்ல கிளம்பிரும். உனக்கு ஏதாவது வேணும்னா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அவரோட லிப்ஸையும், அவரோட ஐஸையுமே பார்க்குறீங்க. அவரு பேசுறது எதுவுமே உங்க காதுலயே விழல. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு ஒயான் அப்படிங்கிறாரு. நீங்க அப்பதான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு மாமா அப்படிங்கிறீங்க. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் டைம் இருக்காம். ஏதாவது சாப்பிடுனா சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வாங்கி குடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாய், கையெல்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு தலையிலயே அடிச்சுட்டு, "கரெக்ட்டா சாப்பிட தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயில ஒட்டியிருக்கிறதெல்லாம் தொடச்சு விடுறாரு. இவ்ளோ நாள் அந்த மாரிலாம் பண்ணியிருப்பாரு நெறைய டைம். பட் இப்போ வந்து உங்களுக்கு அது சம்திங் டிஃப்ரெண்ட்டா தெரியுது. சாப்பிட்டு நீங்க அப்படியே கிளம்பி ஃப்ளைட்டுக்கும் போறீங்க. அந்த ஃப்ளைட் பாரிஸ் போகுது. அதாவது அடுத்த நாள் காலையில பாரிஸ் போகுது. ஜிமினும், வியும் வந்து உங்கள ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. உங்களோட பாரிஸ்ல இருக்க வீட்டுக்கு.
அங்க கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஜங்குக்குலாம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுக்கா 4 பேர் கேதர் ஆகி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் ஆஃபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? கரெக்டா போயிட்டு இருக்கா? நான் வரவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜிமின் வந்துட்டு, மச்சான் நீ ஹாலிடேஸ்க்கு வந்திருக்க. நீ அதை மட்டும் என்ஜாய் பண்ணு. நீயும் அயனும் பாரிஸ் ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சுத்தி பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க. சரியா? நாங்க 2 பேரும் இதை பார்த்துக்கிறோம். நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது. புரியுதா ஜங்குக்? அப்படின்னு சொல்றாரு. இல்லடா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ வந்து நல்லா பாரிஸை என்ஜாய் பண்ணிட்டு ஒயனை கூட்டிட்டு எல்லா பக்கமும் சுத்தி காட்டு போதும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜிமின் உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேய் நடிக்காதீங்கடா நான் நாளைக்கு ஆஃபீஸ் வரேன்டா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆஃபீஸ் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உடனே நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்களா? என்னை கூட்டு வந்து இங்க விட்டுட்டு ஆஃபீஸ் போய் என்ன பண்ண போறீங்க? 3 பேரும் சேர்ந்து லீவு போட்டு என்னை கூட்டு பாரிஸ் ஃபுல்லா சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. 3 பேருமா அப்படின்னு ஷாக் ஆகாரு. ஆமா எவ்வளவு நாள் கழிச்சு நான் இங்க வந்திருக்கேன். 6 மாசம் கழிச்சு உங்க 2 பேர்த்தையும் பார்த்திருக்கேன். உங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நீ வந்துட்டு புருஷன் கூட வந்திருக்கா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாளான்னு பாரு. 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் தேராது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு ஒயன் நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ சரியா? நீயும் ஜங்குக்கும் போய் பாரிஸ் சுத்தி பாருங்க நாங்க ஆபீஸ் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நீங்க வந்துட்டு அதெல்லாம் முடியாது ஜிமின் லீவ் போடுங்க. நம்ம இந்த 1 வீக் ஃபுல்லா பாரிஸ் சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. உடனே ஜேகேவும் ஓகே அதையாவது பண்ணுங்கடா. ஏன்டா நானும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாரிஸ்ல என்ஜாய் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜிமின் யோசிக்கிறாரு இவனை ஆபீஸ் கூட்டிட்டு போய் ரிஸ்க் ஆகறதுக்கு இதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அப்பப்ப வேணா போய் பாத்துக்கலாம். இவங்க இங்க இருக்க வரைக்கும் நம்ம இவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில நீங்க ஜிமின் ஜங்குக் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாரிஸையே ஒரு வழி பண்றீங்க. நல்லா ஜாலியா பாரிஸ்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்கறது, போட்டோ எடுக்கிறது, ஃபுட்டு புதுசா ட்ரை பண்றது, அந்த கல்ச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க. உங்க கூட சேர்ந்து ஜங்குக்கும் செம்மையா என்ஜாய் பண்றாரு. அதாவது உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்னர் சைல்டு அந்த குட்டி பொண்ணு ஒயன் அவர் ரொம்பவே என்ஜாய் பண்றாரு. அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. ஒன் ஃபைன் டே நீங்க ஜிமின் ஜங்குக் பாரிஸ்ல இருக்க ஒரு மார்க்கெட்ல போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்தது எல்லாத்தையுமே வாங்குறீங்க. ஜங்குக்கா சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே வாங்குறா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா பிரியா கிராஸ் ஆகி போறாங்க. பிரியா கிராஸ் ஆகி போனது பார்த்து இது பிரியா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யார்கிட்டயும் சொல்லாம வேக வேகமா அந்த வழியை நோக்கி ஓடிடுறாரு. நீங்க ஷாப்பிங்ல பிஸியா இருக்கீங்க. அப்ப திரும்பி பாக்குறீங்க ஜங்குக்கு காணோம். இங்க ஜங்குக் பிரியாவை தேடி போயிருப்பாருல. பிரியா ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவாரு. மீட் பண்ணிட்டு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போறாரு. நீங்க ஜங்குக் காணோம்னு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக் வந்து பிரியாவை போய் மீட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பி பார்த்தா ஜங்குக் பிரியா ரொம்ப ஷாக் ஆயிட்டு சார் நீங்க எங்க இங்க நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜங்குக் ரொம்ப எமோஷனல் ஆகி பிரியாவை ஹக் பண்ணி என்ன எங்கடி போன சொல்லாம எங்க போன இப்படி என்னை அனாதையா விட்டுட்டு வந்துட்டியே நான் உன்னை எங்கெல்லாம் தொலாவணும்னு தெரியுமா அப்படின்னு பயங்கரமா கிஸ் பண்ணி இப்படி பிரியாக்கா ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே ஜங்குக் பாக்குறாரு. ஜங்குக் வந்து பிரியாவோட ஃபோர்கேட்ல கிஸ் பண்ணி நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? எங்கெல்லாம் உன்னை நான் தொலாவிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. நீங்களா கரெக்டா ஜங்குக்கு வந்து பிரியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றப்ப கரெக்டா வந்துடுறீங்க. உங்களுக்கு தலையில இடியே விழுந்துருது. அவரு பிரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. பிரியாவும் என்ன பண்றதுன்னே தெரியல. பிரியா தான் ஒரு ரெட் ஃபிளாகே. உடனே யோசிக்கிறா. ஜங்குக் மாதிரி ஒரு அழகான பணக்கார பையன் கிடைச்சா யாருதான் வேணாம்னு சொல்லுவாங்க. உடனே பிரியா வந்துட்டு சாரி ஜங்குக் நீங்க இவ்ளோ லவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. உடனே ஜங்குக் வந்து பிரியாவை நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு இனிமே நான் உன்னை எப்பவுமே விட மாட்டேன். என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. இதை நீங்க தூரத்துல நின்னு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களையே அறியாம உங்க கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸா வருது. உங்க கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. உங்க இதயெல்லாம் அப்படியே படபடபடன்னு துடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுறீங்க. உங்க 2 பேத்தையும் காணோம்னு சொல்லிட்டு ஜிமினும் வியும் அப்படியே வராங்க. வந்து பார்த்தா ஜங்குக் பிரியாவை ஹக் பண்ணிட்டு இப்படியே நின்னுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அவங்கள பார்த்து நின்னுட்டு இருக்கிறத பார்த்து வியும் ஜிமினும் தலையில கை வச்சுட்டு என்னடா நடக்குதுங்க?
இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க உங்க கையில இருந்து அந்த பொருளை எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து போறீங்க. எங்க போறீங்கன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போறீங்க.